எங்கள் வீட்டுக்கு கேஸ் வருதுன்னு சொன்னாங்களா, அதனால் எம்டி எடுத்து முன்னாடி வச்சுட்டு சாங் கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தர்ஷிகா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா, அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சாங் கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணுறது பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 டேஸாக கேஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோமா, இன்றைக்கி வருதுன்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து அவங்க அப்பா கூட ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி ரவுண்ட் போயிட்டு வருவாங்களா, அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் தான் காலையில் சாப்பிட்டோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் கேஸ் வருதுன்னு சொன்னோடனே ஆஃப்டர்நூன் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் காலையில் நானும் தர்ஷிகாவும் சாப்பிட்டோம். அப்புறம் அவங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்களா, நானும் அதே கேப்பில் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்ருந்தேன். தேய்ந்து போனப்போ ஒன்று ரியலைஸ் ஆச்சுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்து கம்முன்னு படுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டே படுக்க வச்சுருந்தேன். பாயில் தான் படுக்க வைக்கிறோம் மோஸ்ட்லி இப்போல்லாம், ஏன்னா குப்பிடிக்க ட்ரை பண்ணுறனால. வந்து பார்த்தா இந்த மாதிரி கை வச்சு சப்பிட்டு இருந்தாங்களா, அப்புறம் அவங்களையும் குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சிட்டேன். தர்ஷிகாவும் விளையாடிட்டு இருந்தாங்க வெளியே. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து டாய்ஸ்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுனதுக்கப்புறம் அவங்களே குளிக்க வச்சுட்டு லன்ச் செஞ்சிட்டேன்ல, அதனால் அதையும் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video. Bye.